இந்த டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்படுவார். இறுதியில் யார் படத்தின் மீது குறைவான கத்திகள் குத்தப்பட்டுள்ள. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்த வார தலைவருக்கான போட்டி தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குத்துங்க எஜமா குத்துங்க. அதன்படி அந்த தலைவருக்கான போட்டியில் பங்கெடுத்துக்கிற 3 பேர், சபரி மற்றும் கனி, அதுக்கப்புறமா கமருதீன், இந்த 3 பேருடைய புகைப்படமும் வைத்து ஒரு பொம்மை மாதிரி வைக்கப்பட்டிருக்கா. ஸோ அதில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பொம்மையில் அதிகமான கத்தி குத்தப்பட்டிருக்கோ அவங்க வெளியே போயிடுவாங்க. எந்த பொம்மையில் ரொம்ப குறைவான கத்தி இருக்கோ அவங்க தான் அடுத்த வார தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட நிறைய பேர் கத்தி குத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சபரிக்கிட்டையும் நிறைய பேர் கத்தி குத்திருக்காங்க. இந்த ப்ரொமோ படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்தி கனிக்கு கொடுத்தப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கனி தான் அடுத்த வார தலைவராக வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் ஆனால் மேபி இது சபரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சபரியே வந்துட்டு கனியோடைய பொம்மையில் திரும்பி குத்துனதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ப்ரொமோ தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்